பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் திருவசனம் 38. தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் திருவசனம் 38. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறு எவரையும் நான் காண முடியுமோ என்றான். பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறு எவரையும் நாம் காண முடியுமோ என்றான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோசேப்பு பாருங்க, பிறந்ததிலிருந்தே தந்தையுடைய அன்பை மட்டுமே பெற்றுக்கொண்டார். தன் சகோதரருடைய அன்பை அவர் பெற முடியவில்லை. அதனால் எகிப்து நாட்டிற்கு அடிமையாக விற்கப்படுகின்றார். அங்கு பாருங்க, போத்திபாருடைய மனைவி எகிப்து நாட்டுக்கு அடிமையாக விற்கப்படுகின்றார். பிறகு போத்திபாருடைய மனைவியினால் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகின்றார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? எந்த சூழ்நிலையிலுமே ஆண்டவரை அவர் இறுக பிடித்து கொண்டார். ஆண்டவரை அவர் விட்டு விலகவே இல்லை. ஆண்டவரிடத்தில் ஏன் எனக்கு இப்படி நடக்கின்றது என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவர் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டதனால் அவரிடத்தில் அவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருக்கின்றார். என்னன்னா, கனவுகள் எல்லாத்தையும் அவர் நமக்கு எடுத்து சொல்வார். இதுதான் இந்த கனவுக்குரிய அர்த்தம்னு சொல்வதற்குரிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனவே பார்வோனுடைய போத்திபாருடைய கனவை அவர் விலக்கி சொல்வதற்கு சொன்னதனால் அவர் என்ன ஆனாரு? எகிப்தின் ஆளுநர் ஆகின்றார். எப்படி ஆகின்றார்? அவர் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்டதனால் அவர் எகிப்தினுடைய ஆளுநர் ஆகின்றார். அவர் ஆகுவதற்கு முன்பால் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள்லாம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. அதே போலதான் இன்று நாமும் கூட ஆண்டவருக்கென்று நாம் இறுக பிடித்து கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவரை நாம் மறுதளிக்காமல் இருக்கும் பொழுது, உண்மையாக ஆண்டவருக்கென்று உண்மையாக வாழும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது? நமக்கு மிகவும் துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் மட்டுமே வரும். ஆனால் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை பேசுகின்ற அவர்களின் வாயினாலே நம்மளை புகழ வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யோசேப்பு பாருங்க, போத்திபார் மனைவி என்னை அவர் தவறு செய்ய வந்தார்னு சொன்னனவே அவர் தூக்கி ஜெயில போட்டுருவார். அவரே என்ன சொல்றார்? அவருடைய வாயிலிருந்தே வருகிறது பாருங்க, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேற எவரையும் நாம் காண முடியுமோ அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதாங்க நாமும் கூட ஆண்டவருக்கென்று இருக்கும் பொழுது நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை பொறாமையினால் பேசுகின்றவர்கள், நம்மை கேலி பேச்சு பேசுகின்றவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்குரிய சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே நாம் நம்மை கேலி பேச்சு பேசுகின்றவர்களிடத்தில் சென்று எதிர்பேச்சு பேசாமல், ஏன் இப்படி என்னை பற்றி பேசுகின்றாய், ஏன் என்னை அவதூறாக செய்கின்றாய், அவதூறாக பேசுகின்றாய் என்று சொல்லாமல் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்மை பேசுகின்றவர்கள் பெயர்களை சொல்லி சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுடைய வாயிலிருந்தே இப்படிப்பட்டதான சகோதரியை நாம் பார்க்க முடியவில்லை, இப்படிப்பட்டதான ஒரு சகோதரனை நாம் பார்க்க முடியவில்லை, அவர்களோடு ஆண்டவர் இருக்கின்றார், அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார் என்று சொல்ல வைப்பார். எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்மை எதிர்த்து பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், நம்மை கேலி பேச்சு பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்காக நில்லுங்கள். ஆண்டவருக்காக உண்மையின் வழியில் நில்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த வெற்றியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று யோசேப்போடு இருந்தவர் இன்று எங்களோடும் இருந்து அப்பா, எங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவருடைய வாயையும் நீர் கட்டும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தவறே செய்யாவிட்டாலும் எங்களை அப்பா மிகவும் அவதூறாக பேசுகின்றார்கள் என்று மனம் நொந்து அப்பா நாங்கள் நிற்கின்றோம். சுவாமி, அப்பா நீரே அவற்றை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலையை கொடுத்து ஆசிரியக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக முணுமுணுக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீரே அனைவரையும் மனதை மாற்றி அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் வாயிலிருந்தே சொல்ல
நீதாமே கிருபை தரும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெரஸ்தா சிவக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்மை எதிர்த்து முணுமுணுப்பவர்களை குறித்து நாம் கவலைப்படாமல் நாம் ஆண்டவருக்கென்று நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று நாம் உண்மையாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்ம பேசுகிற ஒரு வாயையே அவர் மாற்றி பேச வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.